ஆனால் இந்த வியாதின்னு ஒன்று வருது இல்லைங்களா, இதை வந்து யார்கிட்ட போய் எப்படி விசாரிக்கிறதுங்க? நமக்கே தெரியாது. டாக்டர்கள் கூட வந்ததுக்கு பிறகு தான் பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஜோதிடம் மூலமாக மட்டும்தான். இப்போ வேற வேற கிரகங்கள் என்ன கூட்டணி இருந்தாலும் அந்த சூரியன்றது பலம் பெற்று இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வியாதிங்கிறது வந்தே தீரும். தொடர்பான சிக்கல் வரும். அவர் இளையராஜா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் காம்பினேஷன் தான். அவங்க பொண்ணுக்கு வந்து பவதாரணி இளையராஜாவுக்கு வந்து கேன்சர்ல இறந்தாங்க இல்லைங்களா. அவங்களோட டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சனி காம்பினேஷன் கண்டிப்பாக. டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை ஜோதிடத்தோட சேர்த்து சொல்லக்கூடிய ராஜநாடி ஜோதிடர் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் திரு ராஜநாடி பத்மநாபன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. திருவுருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வந்து ஜோதிடம் மட்டும் வந்து சொல்கிறதில்ல, அதோட இந்த மெடிக்கல் மருத்துவத்தையும் சேர்த்துக்கிறீங்க. ஸோ இது வந்து மருத்துவமும் ஜோதிடமும் சேர்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. பொதுவாக இந்த ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் உண்மையிலே சம்மந்தம் இருக்கா? பொதுவாக ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் ஜோதிடத்துக்குமான தொடர்பு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னாங்க நம்ம பெரியவங்க எல்லாத்தையுமே ஜோதிடத்தோட வானியல் சாஸ்திரத்தோட சேர்த்து தான் சொன்னாங்க. இப்போது ஒருத்தவங்க நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா நம்ம ரெஸ்யூம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு குவாலிஃபிகேஷன் என்ன இதெல்லாம் செய்கிறாங்க, அதை பார்த்துட்டு அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடுறாங்க, பார்த்துட்டு பொருத்தம் இருந்தாலும் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெண் வீட்டாளுங்க மாப்பிள்ளை வீட்டில் போய் அந்த ஊரில் போய் விசாரிக்கிறாங்க இல்லைங்களா, நம்ம கேரக்டர் எப்படி என்ன மாதிரி என்ன. ஆனால் இந்த வியாதின்னு ஒன்று வருது இல்லைங்களா, இதை வந்து யார்கிட்ட போய் எப்படி விசாரிக்கிறதுங்க? நமக்கே தெரியாது. அப்போ யார்கிட்ட போய் என்ன விசாரித்தாலும் தெரியாது, ஜோதிடத்தில் தெரியும். அவங்க வீட்டில் யாருக்காவது என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, அல்லது அந்த ஜாதகருக்கே கூட என்ன மாதிரியான பிரச்சனை வரும், அல்லது எப்போ வரும், அது எப்படி வரும், அது எப்படி சரியாகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி வந்து ஜோதிடத்துறை மட்டும்தாங்க. டாக்டர்கள் கூட வந்ததுக்கு பிறகு தான் பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஜோதிடம் மூலமாக மட்டும்தான் அது வந்து இந்த ஜாதகர்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்தித்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே துறை ஜோதிடத்துறை மட்டும்தான். அதனால தான் நம்ம ஜோதிடத்தில் ஜாதகத்தில் இது பார்த்து எடுக்கிறதுனால நம்ம வந்து மருத்துவ ஜோதிடராக இதை நம்ம எடுத்து போயிட்டு. சரி, இப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் உங்ககிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராங்க, நீங்கள் பிரித்த உடனே அவங்களுக்கு இந்தந்த நோய்கள் தான் வரும் அப்படிங்கிறத சொல்லிட முடியுமா? எந்தெந்த கிரகங்கள் வச்சு நீங்கள் வந்து நோய்களை சொல்வீங்க? வேணும் ஜோதிடம்னு சொல்லி கேட்கும்போது இதில் நிறைய மெத்தட் இருக்குங்க. ஆனால் நான் படிச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராஜநாடி மெத்தட் தான். என்னுடைய ஆசான் வந்து பார்த்திபன் சார், அவங்க வந்து இந்த ஜோதிடத்துறை இன்னும் எளிமையாக கொண்டு வந்துருக்குறாங்க. அதில் வந்து அதிகார கிரகம்ங்கிற ஒரு மெத்தடை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதில் மூலமாக நாங்கள் எல்லாத்தையுமே எடுக்க முடியுது. குறிப்பாக நான் அதிகமாக எடுத்துக்கொண்டுட்டு இருக்கிற மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் எங்கெங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கோ அது கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் எல்லாம் கொடுக்குது. அது தொடர்பான நோய்களையும் கொடுக்குது. அது தொடர்பான அந்த நோய்களுக்கான தீர்வுக்காகவும் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அப்போ எல்லாத்துக்குமே இந்த ஜோதிடத்துறையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்படி வரும்பொழுது ஒரு கிரகம் எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, பாரம்பரிய மருத்துவத்துலேயும் சொல்கிறாங்க, பாரம்பரிய ஜோதிடத்துலையும் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஆட்சி உச்ச நீசம் பரிவர்த்தனையாக இருக்குது, வக்கரமாக இருக்குது, இது மாதிரி பல இதாக சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அதை பார்த்த உடனே ராஜநாடி மெத்தடில் அதை பார்த்த உடனே அந்த ஜாதகருக்கு உண்டான பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லிட முடியும். சரி, இப்போ வந்து நோய்கள் ஃபஸ்ட்டு என்ன நம்ம மருத்துவ ஜோதிடத்தோடையே பேசுவோம் நேயர்களுக்கு. இப்போ சூரியன் அப்படின்னா அந்த சூரியன் வந்து நல்லா உச்சமாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அது சரியில்லைன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் என்ன? ஜோதிடத்தில் நாங்கள் வந்து சில பாரம்பரிய ஜோதிடர்கள் மாதிரி உச்சமாகவோ இருந்தால் அதிக பலனாகவும், நீசமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து குறைவான பலனை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லைங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுக்குது. ஒரு ஜாதகருக்கு சூரியன் உச்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அதிக பலன்னா என்னங்க, அப்பாவை குறிக்கும், தலைமை பண்பை குறிக்குது, மகனை குறிக்குது, இதெல்லாம் குறிக்குது. இப்போ நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா எடுத்திங்கன்னா அவர் ஜாதகத்தில் சூரியன் வந்து நல்ல பவராக இருக்குது. ஆனால் அவங்க அப்பா இருக்க வரைக்கும் இவரால் வந்து ஒரு பதவிக்கு வர முடியல இல்லைங்களா. அவர் காலமானதுக்கு பிறகு தான் இவர் வர முடியும். என்னதான் துணை முதல்வர் பதவியாக கொடுத்தாலும் கூட அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை இல்லைங்களா. அப்போ உச்சமாக இருந்தால் மட்டும் என்ன செஞ்சிட முடியும், அவங்க அப்பா இருக்க வரைக்கும் இவரால்
சாதிக்க முடியாது. ஒருவேளை அவங்க அப்பா சீக்கிரமாக தவறிட்டா இவங்க வந்து பெரிய அளவில் வந்துடுறாங்க. நீசமாக இருக்கவங்களுக்கு இதே தான். அப்போ சில கிரகங்கள் வந்து இப்போ சூரியனே வந்து பரிவர்த்தனையாக இருக்குது அல்லது வக்கரமாக இருக்குது. இன்னும் கூட நாங்கள் நெருங்கி சொல்லுவோம். எங்கள் ராஜநாடி மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து விளிம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்ட பாகையில் 0லேருந்து 2 டிகிரி, கடைசியில் வந்து 28லேருந்து 30 டிகிரி, இந்த டிகிரி கணக்கும் நாங்கள் எடுப்போம். இது மூலமாக இன்னமும் அந்த கிரகங்கள் வந்து முக்கியத்துவம் அடையுது அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் வந்து மெத்தடில் எப்படி எங்கள் ராஜநாடியில் எப்படி சொல்கிறோன்னா, அது வந்து ஆட்சியாக இருக்கா உச்சமாக இருக்கான்னு பார்க்க, இதெல்லாம் இருந்தால் அது வந்து பவராக இருக்குது, முக்கியத்துவம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு எடுக்கும். ஆக அது எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கு, இதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த ஜாதகருக்குண்டான கேள்வி அதுதான், அவருக்கான கவலையும் அதுதான், அதுக்கான உயர்வும் அதுதான், அதுக்கான தாழ்வு அதுதான். இப்போ நீங்கள் சூரியன் வந்து முக்கியமாக அடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, தலைமை பொறுப்புகள் நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா தலைமை உறுப்புன்னு சொல்கிறாங்க. மூளை, இருதயம், இந்த மாதிரி இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவரான இடங்கள் இல்லைங்களா, முக்கியத்துவமான இடங்கள். இந்த இடங்களில் சிக்கல் வருதுங்கிறாங்க. அப்போ சூரியன் யாருக்கெல்லாம் பவர் ஆகிடுச்சோ அவங்களெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் ரிலேட்டடான சிக்கல் இதெல்லாம் வருது இல்லைங்களா. அப்போ மூளை தொடர்பான சிக்கல், முக்கியமான இயங்கு பகுதிகள் இவங்க எல்லாமே, இவங்கள் இந்த இடத்துல எல்லாமே வந்து அவங்களுக்கு தொடர்பான சிக்கல் தான் வரப்போகுது. ஓகே. ஸோ பொதுவாக இப்போ நான் ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா நோய்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் இருக்குது. நம்ம பேசிக்கான அந்த இதுலேருந்து போய்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இருதய நோய்க்கு நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. வந்து சூரியன் உச்சமாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இருதய நோய் வர வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு. நீங்கள் வந்து பெயரியல் ஜோதிடத்தையும் இதற்கு கூட கனெக்ட் பண்ணி சொல்கிறீங்க. அதாவது இந்த பெயர்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் தான் கண்டிப்பாக வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத தீர்க்கமாக சொல்கிறீங்க. அதை ப்ரூவும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இதே இருதய நோய் ஒருத்தங்களுக்கு பாதிக்க போகுதுன்னா எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும், அவங்களுக்கான பெயர்கள் என்ன? பெயரியல் ஜோதிடம்ங்கிறது வேறு தனியாக ஒன்றும் இல்லைங்க, அதுவும் அவங்க ஜாதகத்திலே இருக்குது. எங்கள் ராஜநாடியில் அதை வந்து நாம நாடின்னு சொல்கிறோம். அதை நாமம்னா பெயர் இல்லைங்களா. சகசரநாமம்னு விஷ்ணு கோத்திரத்தில் சகசரநாமம் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா விஷ்ணுவுடைய 1000 பெயர்களை கொண்ட அது நாம சகசரநாமம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு சமஸ்கிருத வார்த்தையாக இருந்தாலும் சரி, எந்த வார்த்தையாக இருந்தாலும் நம்ம முதல்ல பிரித்து அறிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுவே நிறைய கருத்துக்களை, நிறைய விஷயத்தை நமக்கு சொல்ல வருது இல்லைங்களா. இப்போ உங்கள் பேர் லதா அப்படின்னு வச்சுட்டாலே, லதா அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு கொடி, கொடி. அப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பேரே வந்திருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு இந்த பேரே இல்லை. சரிங்க. அப்போ அது மாதிரி சூரியன் அப்படின்னாலும் அவங்க வீட்டில் சிவா, சாமி, ராஜா, அருண், இந்த பிரகாஷ், இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கும். பெண்களாக இருந்தால் உஷா, பிரதியுஷா, பிரதீபா, இந்த மாதிரி பேர்கள்லாம் வருது. இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவாகவே வந்து ஒரு மாதிரி தான் செய்கிற வேலையை சரியாக இருக்கும், சரியாக தான் இருக்கும்னு நம்புவாங்க. அது ரைட்டாக இருக்கோ தப்பாக இருக்கோ அது முக்கியம் இல்லைங்க, அந்த ஒரு ஆளுமையை அவங்க காட்டுவாங்க. இவங்களுக்கு தான் சடனாக வந்து ஹார்ட் ரிலேட்டடாக நல்லது நடக்குது, ஹார்ட் ரிலேட்டடாக சிக்கலும் நடக்குது இல்லைங்களா. இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மற்றவங்களோட இவங்க தான் சடனாக போய் அங்கே கேள்வி கேட்குறாங்க. இந்த நம்ம சினிமாவெலாம் பார்க்குறோம் இல்லைங்களா, ஒரு குடியாரை வந்து ஒரு பிள்ளையை போட்டு ரோட்டில் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா உடனே அவர் தான் போய் தட்டி கேட்குறாரு. இது வந்து நல்ல விஷயந்தான். ஏன்னா அவருக்கு இதயம் துடிக்குது, வேகம் துடிக்குது, எனக்கு ரத்தமெல்லாம் கொதிக்குதுங்கிறாங்க இல்லைங்களா. இது எல்லாமே வந்து சூரியன் ரிலேட்டடான சிக்கல். அப்போ அதனால் இப்போ அந்த வில்லனை போட்டு அடிச்சிடறான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவன் போய் அவனோட கூட்டாளில் கூட்டு வந்து பழி வாங்குறான், அவங்களுக்குள்ள ஃபைட் நடக்குது. அப்போ ஒரு பொண்ணை காப்பாற்றணும், அந்த பொண்ணை வந்து மானத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு ஹீரோயிஸும் இந்த சூரியன் வலுப்பட்டு தான் வருது. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையும் இந்த ஹீரோ அனுபவிக்கத்தான் செய்கிறார் இல்லைங்களா. அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு தேவை இந்த கண்டென்ட் என்ன அப்படின்னா, சூரியன் ஒரு ஜாதகத்தை வலுப்பெற்றிருந்தால் இல்லைங்களா, ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீசமாகவோ வக்கரமாகவோ பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாலோ இந்த மாதிரி கேரக்டராக அந்த ஜாதகர் அனுபவிப்பார், அப்படித்தான் இருப்பார். இது கூட வேற ஏதாவது கிரக இணைவுகள் இருந்தா, உதாரணத்துக்கு இந்த சூரியனும் புதனும் சுக்கிரனும் எப்பவுமே அவர் கூட சூரியன் கூட ஒட்டி இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ அந்த காம்பினேஷன் இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா சூரிய முக்கூட்டு கிரகம் நீங்க சொல்ற வர்றது என்னன்னா முக்கூட்டு கிரகம் சொல்லுவாங்க. இல்ல ஒரு 2 கிரகம் அது சூரியன் கூட எது வேணா இணைஞ்சிருக்கட்டும், பொதுவா ஒரு இன்னொரு கிரகம் எது, இப்போ உதாரணத்துக்கே நம்ம புதனே எடுத்துப்போமே, சூரியன் புதன் ரெண்டும் இணைஞ்சிருந்தா அவங்களுக்கு அப்ப இந்த நோய்கள்லேருந்து தப்பிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா, வராம இருக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, இதில் எதுவுமே தப்பிக்கிறதுக்கு இல்லை, அது வரும். அது அவங்களுக்கு தெரிஞ்சே வந்திருக்கலாம், அல்லது அவங்க கடைசி வரைக்கும் தெரியாமே போயிருக்கலாம். அவங்க இதனால தான் இதோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு இது அவங்க தலையெழுத்து, அது அப்படித்தான் இருக்குங்க. சூரியன் புதன் சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க பொதுவாகவே ஒரு தனிமை விரும்பியாக இருக்கிறாங்க,
எதையுமே வந்து ஒரு தன்னிச்சையாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க யாருடைய ஆளுமைக்குள்ளேயும் போக மாட்டாங்க. ஏன்னா சூரியங்கிறது தலைமை, புதன் வந்து கணக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நிறையா கால்குலேஷன் போட்டு அவங்க எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு கடைசி வரைக்கும் நின்று வாதாடக்கூடிய ஒரு நபராக இவங்க இருக்கிறாங்க. அப்போ புதன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கின் சொல்கிறோம். அப்போ சூரியனோட சேரும் பொழுது அவங்க பொதுவாகவே ஹீட் பாடியாக இருக்கிறாங்க இல்லைங்களா? ஹீட் பாடியாக இருக்கிறாங்க. அப்பப்போ வந்து உடல் உஷ்ணத்தால் அவங்களுக்கு ஹீட்டு வந்து ஒரு மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருக்குது. இப்படி இருக்கிறோம். இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கும் பொழுது அந்த வறட்சியான அந்த ஸ்கின்னு வந்து நார்மல் ஆகுது. எப்படி இருந்தாலும் அது அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். என்னென்னா இந்த வெயில் காலம் இருக்கு இல்லைங்களா, அப்போது அவங்களுக்கு தொந்தரவு அதிகமாக இருக்கும். வெயில் காலம் இல்லாதப்போ அவங்க நார்மலாக இருப்பாங்க. அந்த டைமில் அவங்க இந்த ஆயில் பாத் எடுக்கிறது, கொஞ்சம் மோர் சாதம் சாப்பிட்றது, இந்த மாதிரி தன்னை உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டாங்கன்னா பெருசாக தொந்தரவு வரதில்லை. அப்படி இல்லைன்னா அந்த தொந்தரவு வரத்தான் செய்யுதுங்க. ஓகே, இதே வந்து இப்போ வேறு வேறு கிரகங்கள் என்ன கூட்டணி இருந்தாலும் அந்த சூரியன்றது பலம் பெற்று இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வியாதிங்கிறது வந்தே தீரும். தொடர்பான சிக்கல். அடுத்ததாக நம்ம பெருசாக எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கேன்சர். ஸோ ஒருத்தங்களுக்கு ஜாதகத்தில் இது வரும் அப்படின்னு முன்கூட்டியே நீங்கள் சொல்லவும் சொல்கிறீங்க. இதற்கான அமைப்புகள் எப்படி இருக்கும், அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் நீங்கள் எப்படி மருத்துவத்தை நீங்கள் கையாளுறீங்க? அதாவதுங்க, நீங்கள் கேட்கக்கூடிய பெருவியாதிகள் இதெல்லாம் இந்த கேன்சர்லாம் வந்து பெருவியாதி. இது வந்து ஜெனட்டிக்கில் இல்லாமல் புதுசாக வரவே வராது. ஓகே. அப்போது நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல் சூரியன் தலைமை பொறுப்பில் இருக்கிறது, புதன், அதோடு சேர்த்து இந்த மரபு ரீதியான சிக்கலை கொடுக்கறது எல்லாமே சனிங்கிற கிரகம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன், புதன், சனி இந்த மூணும் ஒரே கட்டத்தில் இருந்தாலோ அல்லது திரிகோண பார்வையில் இருந்தாலோ, சூரியன், புதன், சனி காம்பினேஷன் தான் அவங்க வீட்டில் யாருக்காவது என்ன கட்டியாக இருந்தாலும் அவங்க போய் ஒரு டெஸ்ட் பார்க்குறது நல்லது. அது கேன்சர் கட்டியாக இருக்கலாம். அதுக்காக இந்த நேயர் பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு சூரியன் புதன் இருக்குது, எனக்கு கேன்சராக இருக்கான்னு யாரும் பயப்பட தேவையில்லை. பாசிபிள் இருக்குது, எல்லாத்தையுமே இங்கே பாசிபிள் இருக்குங்க. பாசிபிள் இல்லாமல் இல்லை, இருக்குது. அந்த அமைப்பு இருக்கும்பொழுது அவங்களுக்கு அதிகப்படியாக ஆரம்பத்திலே அதுக்கான ஒரு அறிகுறிகள் இருக்கும்போது உடனே அப்போ அதை சரி பண்ணிடணும் அப்படிங்கிற. ஏன்னா இதை நம்ம சொன்ன உடனே எல்லாரும் பயப்படுறதுக்காக இல்லை. அப்படி பார்த்தா விபத்து பகுதி கவனமாக செலவுன்னு போட்டிருக்கான். அப்போ நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம், என்னடா அவசரமாக எழுதி போட்டிருக்கான்னு நம்ம வந்து நெடுஞ்சாலைத்துறை திட்ட முடியாது. அவனு சேஃப்டி தான் பார்க்குறான் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம இந்த மாதிரி ஜாதகங்கள் பலன்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு அவேர்னஸ்க்காக தானே தவிர சூரியன் புதன் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே கேன்சர் வந்துடும் அப்படின்னா. ஆனால் அந்த மாதிரி இருக்குது. எங்கள் டேட்டாஸில், எங்கள் ராஜநாடி மையத்தில் டேட்டாஸில் நிறையா இருக்குது. இளையராஜா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இளையராஜா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் காம்பினேஷன் தான். அவங்க பொண்ணுக்கு வந்து பவதாரணி இளையராஜாவுக்கு வந்து கேன்சரில் இறந்தாங்க இல்லைங்களா? விஷ்ணுவர்தன் அவங்க வீட்டில் ஒருத்தர் கேன்சரில் இறக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேன்சரில் ஏதாவது ஒரு சிக்கலில் அனுபவிச்சு தான் இருக்கிறாங்க. அவங்களோட டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சனி காம்பினேஷன் கண்டிப்பாக அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு இருந்துடுது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அவங்க ஜாதகத்திலிருந்து அவங்க தானே இதாகணும், அவங்க ஃபேமிலியில் ஏன் இதாகணும்? ஏன் அப்படி ஆகணும்? ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் தானே ஒரு மனிதனுக்கு பேசும் இல்லை? அப்படி இல்லைங்க, தனிப்பட்ட ஜாதகம் ஒரு மனிதனுக்கு பேசும் தான். ஆனால் ஒரு குடும்பத்தில் யார் தனிப்பட்ட முறையில், யாருமே தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் கிடையாதுங்க. ஒரு அப்பா அம்மாவுடைய தொடர்பு தான் பையன் பிள்ளை. அப்போ இவங்களுக்கு இருக்கும் பொழுது அவங்க ஜாதகத்தில் இதே பிரச்சனை இருந்தால் அவங்கள பாதிக்கும். ஒருவேளை சூரியன் புதனே இருக்குங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வராது. இப்போ வராது, ஃபியூச்சரில் ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு கட்டிகள் சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் ஏதோ ஒரு செக்கப்பில் சொல்கிறாங்க கட்டி போல் இருக்குது, இதனால் பாருங்கள் அப்படின்னா அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். இதே ஒரு வீட்டில் ஒரு 3-4 குழந்தைங்க இருக்காங்க அந்த அப்பா அம்மாக்குன்னா, அந்த 3-4 குழந்தைங்களுடைய ஜாதகத்தில் இதே அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. இதே காம்பினேஷன் இருக்க வாய்ப்பு கண்டிப்பாக இதே காம்பினேஷன் தான் வரும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர மொத்தத்துக்கு இந்த காம்பினேஷனில் தான் வந்துடும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் அந்த குழந்தை ஏன் பிறக்கணும் இல்லைங்களா? அந்த அமைப்பு இருந்தால் தானே அந்த வீட்டில் இந்த பிள்ளை பிறக்க முடியும். ஸோ இந்த காம்பினேஷன், இதுக்கான பெயர்கள் ஏதாவது ஒரு 5-6 வெங்கட்னு பேர் இருக்குங்க, இளையராஜா, ராஜா. இந்த புதனோட பேர்கள் எல்லாமே ராமு, பிரியா, குமார், இளையராஜா. இந்த ராஜாக்கள் பேர் அருண், இந்த மாதிரி பேர்கள் வர்றதெல்லாம் அவங்க பேரில் இருக்குது. அப்புறம் சனிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ்ன்ற பேர் இருக்கவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்கலாம் இதில் தான் வந்துடுறாங்க. இதெல்லாமே மரபு சார்ந்த பிரச்சனையாகவும் இது காட்டுது. உஷாங்கிற பேர், இவங்க பேர் எல்லாமே வந்து தொடர்ந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, தொடர் மருத்துவம் எடுக்கக்கூடிய பிரச்சனையாக இவங்கள இருக்கிறாங்க.